அத்தியாயம் 31. நிரஞ்சனா. பாதி வழியிலேயே ஆம்புலன்ஸில் நிரஞ்சனாவை மாற்றி ஒரு வழியாய் மருத்துவமனை வந்து சேர்ந்து விட்டார்கள். அதன் பின்பு சட்டையை கழட்டி போட்டவன் உள் பனியனோடு அமர்ந்து காத்திருந்தான், வரச்சொன்ன நண்பர்களுக்காக. பின்பு அவர்களும் வர உடையை வாங்கி அணிந்து கொண்டவன் காத்திருந்தான். நடந்தவை மறக்கக்கூடியதா என்ன? கண்களை மூடிக்கொண்டால் கூட அதுதானே ஞாபகம் வந்தது. நண்பர்களிடம் அந்த அளவுக்கு விலாவரியாக சொல்லவில்லை அவன். அவனது நண்பன் ஒருவன் ஐயப்பன், ஒருவன் ஞானம். இருவரும் மெடிக்கல் ஒன்றை நடத்தி வருகின்றனர், பார்ட்னர்களாய். அடுத்த 1 மணி நேரத்தில் அவளை வார்டுக்கு மாற்றி குழந்தையையும் அவர்கள் கையில் கொடுத்தார்கள். அதை வாங்கத் தெரியாமல் வாங்கி நண்பர்கள் நர்ஸிடம் முறைப்பை பரிசாக வாங்க, என்னத்துக்கு தாண்டா லாயக்கு நீங்க, நகருங்க என போனை பாக்கெட்டில் போட்டுவிட்டு குழந்தையை வாங்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டான் இரணியன். சார், உங்களுக்கு ரூமுக்கு ரிசப்ஷன்ல போய் சொல்லிட்டு வாங்க. அவங்க அலாட் பண்ணாதான் நாங்க பேஷண்ட் ரூமுக்கு மாத்த முடியும். ரிசப்ஷன் என்ன பக்கத்து நாட்டிலயா இருக்குது? போனை போட்டு கேளுங்க நர்சம்மா. ஐயப்பன் சொல்லிவிட்டு பல்லை காட்ட, இந்த நர்சம்மா அப்படின்னு கூப்பிடுற வேலை வச்சுக்கிட்டா உள்ள கூட்டிட்டு போய் ஒட்டுமொத்த பல்லையும் தட்டி கையில கொடுத்துடுவேன், ஜாக்கிரதை. நர்ஸு திட்டி விட்டு போக ஐயப்பன் பாவமாய் பார்க்க, ஞானம் அவன் வாயை மூடி இழுத்து போனான் ரிசப்ஷனை நோக்கி. அவளை ரூமுக்கு மாற்றி நன்றாக தூங்கினாள், குழந்தை அழுவது கூட தெரியாமல். பாரு உன் ஆத்தாக்காரிய, முழிச்சிட்டு இருந்தப்போ என் உயிரை வாங்கினா, இப்போ அவ தூங்கையில நீ என் உயிரை வாங்குற, அப்படித்தானே? ஆயாளுக்கும் மகனுக்கும் இதே வேலையோ? இளிச்சவாய் ஒருத்தன் மாட்டிடக்கூடாதே உங்க 2 பேருக்கும். இரணியன் புலம்பிக் கொண்டான். ஐயப்பன், குழந்தைய எதுவும் சொல்லாத, இரு, நாம பெல் அடிச்சு நர்ஸை கூப்பிடலாம். அவர்களும் பெல்லை அடிக்க வந்த செவிலிய பெண் அவர்களை வெளியே அனுப்பி பாலை கொடுக்க நிரஞ்சனாவுக்கு உதவினாள். ஒரு பக்கம் யாரும் இல்லையே என வேதனையும் பயமும் போட்டி போட்டாலும் குழந்தை முகத்தை பார்க்கையில் பேரானந்தம் கொண்டாள் நிரஞ்சனா. மருத்துவமனையில் நண்பர்கள் மூவர்தான் அவளை பார்த்து கொண்டார்கள். லேடிஸ் யாரும் இல்லையா என செவிலிய பெண் கேட்க, அவங்கள பார்த்துக்கிற டாக்டர், நர்ஸ் எல்லாம் லேடிஸ் தானே, இதுக்கும் மேல லேடிஸ் வேணும்னா உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து என்ற ஐயப்பன் வாய் எதிரே நின்று அனலை கக்கிய செவிலிய பெண்ணின் பார்வையில் பாதியிலேயே நின்று போனது அவனது வாய். ஞானம் தலையில் அடித்துக்கொண்டு, சிஸ்டர், நீங்கன்னா நீங்க இல்ல, உங்களை மாதிரி ஒரு அடக்கமான என்று ஞானம் சொல்லும் பொழுதே ஐயப்பன் குபீர் என சத்தமாக சிரித்துவிட, அவளோ அவனை முறைத்து கடுப்பாய் இடத்தை காலி செய்து விட்டாள். வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்காடா என்று கத்திய இரணியன் அவளை டிஸ்சார்ஜ் செய்ய சொல்லி படுத்தி எடுத்தாள். எங்க அழைச்சிட்டு போக போற நீ என்று கேட்டவர்களுக்கு விடுதி எனச் சொன்னவன் அதன் பின்பு அங்கு அனுமதி கிடைக்காமல் போகவும் கடுப்பாகி போனான். ஏதாவது ஒண்ணு உனக்கு உருப்பிடுதா? என்ன பொண்ணோ நீ, உன்னால என் ஃபேவரட் சட்டை போச்சு. இப்போ உனக்கு வீடு தேடி தேடி என் வண்டி பெட்ரோல் போகுது, என் காசெல்லாம் போகுது. இல்ல என் அவள் வாய் திறக்க, ஏமா, ஏதாவது பேசி என்னை கடுப்பாக்கிடாத, நகரு. கடுப்பாக்கி போனவன் அவளுக்கு வீடு ஒன்றை அவனது வீட்டிற்கு அருகே அடுத்த தெருவில் பார்த்து வைத்துவிட்டு வந்து சேர்ந்தான். சித்திக்கு தகவலை சொன்னவன் வந்து பார்க்க சொல்ல, அவரோ கண்ணீர் குரலுடன், இனி எங்களுக்கும் நிரஞ்சனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சொல்லி கண்ணீர் மல்க போனை வைத்துவிட, புரிந்து போனது செந்தில் குடும்பம் அங்கு ஏதோ ரகளையை கிளப்பியிருக்கு என. சித்தியை பற்றி நிரஞ்சனா கேட்காததினால் அதை சொல்லாதவன் அவளை அழைத்து போய் குடி வைத்தான் அங்கு. கூடவே ஒரு வயதான பெண்மணியையும் தங்க வைத்து அவளையும் குழந்தையையும் பார்த்து கொள்ளச் சொன்னான். அதன் பின்பு தினம் வருவான், பார்ப்பான், விசாரிப்பான், போவான். தேவையான எல்லாம் அவன்தான் வாங்கி கொடுப்பான். பின்பு அதற்கு எவ்வளவு வட்டி என சொல்லி அவளை பயமுறுத்தி போவான். அவளும் அந்த பெண்மணியிடம் தனது நகைகளை கொடுத்து விற்க சொல்லி பணத்தை ரெடி செய்து வைத்தாள். அன்றைக்கு என பார்த்து இரணியன் வரவில்லை. அடுத்த நாள் காத்திருக்க அன்றைக்கும் வரவில்லை. ஆனால் மறுநாள் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் அவளுக்கு சிலவற்றை நினைவுபடுத்தியது. அவள் மறக்க முடியாத இரவான அன்றைக்கு அவளை நாரசமாக பேசிய அந்த அடியாட்கள் அனைவரும் கயிற்றில் கட்டி தலைகீழாக தொங்கவிடப்பட்ட நிலையில் உடலில் பல இரத்த காயங்களோடு இருந்தனர், புகைப்படங்களாக பேப்பரில். அதிலும் அவர்கள் வாயை அடித்து உடைத்திருந்தார்கள். யாராயிருக்கும் என இவள் யோசிக்கும் பொழுதே அதற்கான பதில் அவளுக்கு கிடைத்தது. கண்டிப்பாக இரணியன்தான் என. ஆம், அவளது போன் அன்றைக்கு இரத்தத்தில் விழுந்தாலும் ஆனில்தான் இருந்தது. அவளை காரில் இருந்து இறக்கும் பொழுதை எடுத்துக்கொண்டவன் கையில் இறுக்கி பிடித்திருந்தாள் அந்த போனை. இறுதியில் அது அவர்களின் பேச்சுக்கு சாட்சியாகி போனது.
அவர்கள் அனைவரையும் வைத்து செய்தாயிற்று. அப்படியென்றால் செந்தில் என்ன ஆனான் என நினைத்து பேப்பரை புரட்ட அதில் எந்த தகவலும் இல்லை. அன்றைக்கு இரணியன் வரவில்லை. அடுத்த நாட்களும் அப்படியே என ஒரு வாரம் கடந்து போய்விட்டது. தினம் வருபவன் அவளை ஏதாவது குத்தி காட்டி திட்டி பேசிவிட்டு கஷ்டப்படுத்தி உண்ண வைப்பான் அவளை. அவளும் பயந்தே உண்பாள். ஆனால் இந்த ஒரு வாரம் அவளை கேட்க ஆள் இல்லாத நிலை. அவளும் உணவை தவிர்த்து வர, நீ இப்படி இருந்தா பால் வராது, பிள்ளையும் இப்படித்தான் அழும். வேலைக்கு வந்திருந்த பெண்மணி கடுமையாக சொல்லிச் சென்றார். அந்த விஷயத்தை இரணியன் வீட்டிற்கு வேலைக்கு போகையில் அவனது நண்பர்களிடமும் சொல்லிச் சென்றார். அவர்கள் இரணியனுக்கு போனை போட, தாத்தாவின் ஆபரேஷன் ஃபார்மில் கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தவன் நண்பர்கள் சொன்ன செய்தியில் கடுப்பாகி போனான். மிகவும் காண்டாகி போனான். அடுத்து என்ன? அடுத்த நாள் அதிகாலை வந்தவன் அவளை தூக்கி வாய்க்குள் போட்டு மென்று துப்பாத குறைதான். வேலைக்கு வந்த பெண்மணி சரசுவுக்கு, ஏண்டா இத போய் இந்த ஐயப்பன் கிட்ட சொன்னோம் என்று இருந்தது. அந்த அளவுக்கு அப்படி ஒரு திட்டு. உனக்கு இதுவரை நான் பண்றது போதாதா? உன்னால யாருக்குத்தான் பிரச்சனை இல்ல? என் உயிரை வாங்காத. மனுஷன இருக்கிற கடுப்புல உன் பிள்ளையவும் உன்னையவும் வேற நான் சுமக்கணுமா? சும்மா எப்ப பாரு டேமை திறந்து விட்டுட்டு அழுது அழுது. உனக்கே வெறுப்பா இல்ல? அழுது அழுது எப்ப பாரு. ச்சே, உயிரோட இருக்க கஷ்டமா இருந்தா இந்தா பின்னாடிதான் கிணறு இருக்குது, போய் சாவு போ. இல்லேனா வீட்ல மண்ணெண்ணெய்க்கா பஞ்சம்? அவள் அரண்டு போய் அவனை பார்க்க, பேந்த பேந்த முழிக்காத முதல்ல. வாழணும்னு தானே உன்னை பெத்துக்கிட்ட. அவ்வளோ வழியிலையும் அப்புறம் என்ன? போய் வாழுவியா? அதை விட்டுட்டு மனுஷனை படுத்து எடுத்துட்டு இருக்கிறான். போ, போய் பிள்ளைய பாரு. கத்திவிட்டு அவன் போக நண்பர்கள் யார் பக்கம் போக என தெரியாமல் நின்றார்கள். நிரஞ்சனா மெதுவாக உள்ளே போய் சிரித்த முகமாய் பிள்ளையை பார்த்தாள். அதை பார்த்து அந்த சரசுவுக்குத்தான் ஒண்ணுமே புரியவில்லை. என்ன, அந்த தம்பி அம்புட்டு திட்டுது, இந்த புள்ள சிரிச்சுக்கிட்டு வருது. ஒருவேளை மண்டையில எதுவும் அடிபட்டுடுச்சோ? யோசனையோடே போனார் அவர். கலை கழுத்தில் இருந்த தாலியை இறுக்கி பிடித்தபடி கண்ணாடியை பார்த்தாள். நடக்க வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் அவளுக்கும் கௌதமுக்கும் நல்லபடியாக நடந்து முடிய, அதற்கடுத்து அவளை மறுவீடு அழைக்க வந்த முருகேசன் முன்னிலையில்தான் கௌதமின் சுயரூபம் தெரிந்தது. பொண்ணுக்கு ஒண்ணுமே செய்யறதுக்கு வக்கில்ல, இதுல என்ன விருந்து வச்சு கிழிக்க கூட்டிட்டு போக வந்தீங்க? நாக்கில் நரம்பில்லாமல் கணவன் பேச அதிர்ந்து போனாள் கலை. என்னடி பார்த்துட்டு நிக்கிற? ஒரு பொட்டு தங்கம் போட வக்கில்லாத குடும்பம் தானே உன்னது. கௌதம், என்னடி கட்டுனவன் பேரச் சொல்ற? தோலை உரிச்சி உப்பு கண்ணம் போட்டுடுவேன் பார்த்துக்கோ. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? கிளம்புங்க, நானா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள. பிடிக்காத நபர்களாயினும் மகள் வாழப்போன வீடு என தெருவில் இருக்கும் 2 நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார் முருகேசன். அதுவும் பாக்கியம் கால் வலிக்கு விழுந்து மருத்துவமனை போயிருக்க இவர் வந்தார் இங்கு. ஆனால் மருமகன் அவரை வேறு மாதிரி கவனித்து விட்டார். கௌதம் அறைக்குள் வந்ததும் அவனது சட்டையை பிடித்தாள் கலை. என்ன வார்த்தை பேசுறீங்க? அவர் என் அப்பா. அவளது கையை விலக்கியவன் கொடுத்தான் ஒரு அறை அவள் செவிட்டு. தொலைச்சு கட்டுருவேன். கட்டிலை அலங்கரிச்சுக்கிட்டா நீ எனக்கு சமமா ஆயிடுவியா? இல்லை எனக்குத்தான் பொண்டாட்டி ஆகிட முடியுமா? கௌதம், என்னடி பேரச் சொல்ற? வசதியானவனை பார்த்ததும் வளைச்சு போட்டவதானே நீனு. என் மாமாவுக்கு உன் அக்காவை கேட்டு வந்தா உன் குடும்பமே சேர்ந்து என் கழுத்தை அறுத்துட்டு. இல்ல இல்ல கௌதம், ஏய் பேசாதடி. உன் அக்கா போனதும் தான் போனா, அப்படியே போய் எங்கேயாவது தொலைய வேண்டியது தானே. என்ன மயிருக்கு திரும்பி வந்து இப்போ என் மாமாவை அவன் தூக்கி உள்ள வைக்கிற அளவுக்கு ஆக்கிட்டு போனான். திட்டிவிட்டு அவன் போக இவளோ தலையில் அடித்து கொண்டு கதறினாள். ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே என்று கதறினாள். சுவாதி வந்து நின்ற உருவத்தை கட்டி கொண்டவள் அப்படியே இருக்க, அவளை விலக்கி படுக்கையில் படுக்க வைத்தவன் அமைதியாக அவளை பின்பக்கமாக கட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். இவளோ கண்ணீரை சிந்தி சிந்தி இப்பொழுது மூக்கை சிந்தும் அளவுக்கு வந்துவிட்டாள். அமைதியாக தூங்குடி. எப்படி உடனே வந்தீங்க? அவளது மூக்கை துண்டை கொண்டு சிந்தி எடுத்தவன், எப்படியும் மேடம் இல்லாம எனக்கு தூக்கம் வராது. உங்களுக்கும் தானே, அதான் நைட்டு இங்கேயே பட்டறைய போட்டுடலாம்னு வந்துட்டேன். கீழே ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, அப்படியா? அவன் சொல்லவும் திரும்பி அவன் நெஞ்சில் சாய்ந்து விம்மினாள் அவள். ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா குரு என்று கேட்டாள். ஆமாண்டி. சொன்னதுதான் பாவம். அவன் நெஞ்சிலேயே கொடுத்தாள் 2 அடி. அவளை அணைத்து கொண்டு உச்சியில் முகம் வைத்தவன் மனம் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. ஏண்டி மனுஷனை நீ சாகடிக்கிற? எனக்கு தெரியல குரு.
உங்க மேல எனக்கு அவ்ளோ கோபம் வருது. விட்டா கொலை கூட பண்ணிடலாம்னு தோணுது." சொன்னவளை சற்று தள்ளி வைத்து பார்த்து சொன்னான். "அய்யய்யோ! உன்ன நம்பி ரூமுக்குள்ள வேற வந்துட்டேனே! உயிரோட போவேனா வெளியில? இல்ல சாகடிச்சு அனுப்புவேன்" என அவனை இறுக அணைத்து, அவன் இதழில் இதழ் ஒட்டி எடுக்க, "நீ சாகடிச்சா கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா இப்படி பண்ணி மனுஷன கொல்லாதடி பிசாசே" என்றான். "நான் உனக்கு பிசாசா?" என அவனை அடித்து கடித்து வைக்க, இவர்கள் போட்ட சத்தத்தில் குழந்தை முழித்து விட்டது. அப்புறம் என்ன? நடு ஜாமம் வரை குழந்தையை தூங்க வைக்க இருவரும் போராடி, அதன் பின்பு அவனை கட்டிக் கொண்டவள் சொன்னாள், "இப்படி இருக்கிறதால நான் உங்களை மன்னிச்சு விட்டுட்டேன்னு நினைச்சிடாதீங்க. டைவர்ஸ் குடுத்து தான் ஆகணும். நீ திருந்த மாட்ட. நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடல." என்றவன் அவளை பேச விடாமல் வாயை மூட வைத்து, அவனும் அணைத்துக் கொண்டான், "ஐ லவ் யூ" என சொல்லி. ஆனால் எவ்வளவு விபரீத சண்டைகளுக்கு அவன் வித்திட்டு இருக்கின்றான் இன்றைய இரவில் என்று அவனுக்கு அப்பொழுது தெரியவில்லை. மருமகளையும் பேரப்பிள்ளையையும் பார்க்காமல் இருக்க முடியாமல் என குருவின் பெற்றோர் வேறு காலையில் இங்கு வரவேண்டி குருவை வீட்டில் தேட அவனோ இல்லை. என்ன நடந்திருக்கும் என தெரியாமல் அவனுக்கு போனை போட அவன் பார்க்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. அவன் நண்பர்களுக்கு போனை போட்டவர்கள் சுவாதிக்கு போனை போட்டிருக்கலாம். அவளை ஏன் பயமுறுத்துவானேன் என்று அவளை தவிர மற்றவர்களுக்கு போனை போட்டு, இறுதியில் சம்பந்திகளுக்கு போனை போட்டு உண்மை தெரிந்த பின்பு போய் படுத்தார்கள். அதன் விளைவு இவனது போன் விடாமல் நண்பர்களால் அடித்தது. அவனுக்கு என்ன நல்ல உறக்கம் மனைவியின் அருகில். ஆனால் அவளோ காதை பொத்திக்கொண்டு கடுப்போடு போனை ஆஃப் செய்து வைத்தாள். அதுவோ விடாமல் ஒளிர எடுத்து பார்த்தாள். பல ஆண் பெண் பெயர்கள். என்ன கடுப்போ, போனை மொத்தமாக ஆஃப் செய்து போட்டு விட்டாள். அத்தியாயம் 32. நிரஞ்சனா. ஒரு வாரமாய் நன்றாக குழந்தையை பார்த்து கொண்டாள் நிரஞ்சனா. அவளும் நன்றாக சாப்பிட்டு உறங்கி எழுந்தாள். வீட்டிற்கு வேலைக்கு வரும் அம்மாவிடம் இருந்த தெருவில் வேலை ஏதும் கிடைக்குமா என கேட்டு வைக்க, அவரோ, "இந்த பாரு தாயி, இங்க பலரும் சாதாரண குடும்பத்து ஆட்காதான். பெரும்பாலும் பக்கத்துல ஜவுளி கடை, ஆயில் மில்லு, உரம் மில்லுன்னு வேலைக்கு போயிடுவாங்க. நீ பச்சை உடம்புக்காரி, உன்னால சமாளிக்க முடியாது. அதோட இரணியன் தம்பியும் நீ வேலைக்கு போனேன்னு தெரிஞ்சா திட்டும் எங்கள. அப்போ வீட்ல இருந்து பண்ற மாதிரி ஏதாவது வேலை இருக்குமா?" அப்படின்னா, இங்க ஒரு ஜவுளி கடை அண்ணாச்சி வருவாரு. அவர் கடையில இருந்து நைட்டி, ஜாக்கெட்டு, துணி, சேலை, உள்பாவடன்னு தெருவுல 4 பேர்கிட்ட குடுத்து விக்க சொல்லுவாரு. மாசம் மாசம் வித்தது எல்லாத்துக்கும் சேர்த்து சம்பளம் தந்துருவாரு. நான் அந்த அண்ணாச்சிய பார்க்க முடியுமா? உனக்கு பணத்துக்கு என்ன கஷ்டம் தாயி? இல்லம்மா, இது எல்லாம் கடன் தான். நான் வட்டி கட்டணும் அவருக்கு. இரணியன் தம்பிக்கா? ம். அதன் பின் அவரும் அந்த அண்ணாச்சியிடம் பேசிவிட்டு, முன்பணம் என கொஞ்சம் பணம் இவள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருமே வாங்கிக் கொண்டார். அதன் பின்பு அவளுக்கு சேலைகள் வந்து சேர, அவளோ அதற்கு ஏற்றாற் போன்ற அணிகலன்கள் வாங்கி போட்டாள். எங்கு நல்ல அணிகலன்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என பார்த்து தேடி வாங்கினாள். அந்த ஜவுளி கடைக்காரரே இரணியனிடம் வட்டிக்கு பணம் வாங்க வர, அதே நேரம் குழந்தையை மருத்துவமனை தூக்கி கொண்டு போய் வந்த நிரஞ்சனா தலை சுற்றுகின்றது என அந்த பெண்மணியிடம் சொன்னாள். எல்லாம் அலைச்சலால் வந்த வினை. மருத்துவமனை போய் வந்தவள் பஜார் போய் வர, இப்பொழுது வெயிலின் தாக்கத்தில் தலை சுற்றல் வேறு வந்தது. நல்ல வேளை இது இரணியன் தம்பி வீடு இருக்கிற தெருதான் என்று அவர்கள் நின்ற இடத்திற்கு 2வது வீட்டை காட்டி அவளை தைத்தாங்கலாக அழைத்து கொண்டு போனார் சரசு. இவர் உள்ளே போக வீறிட்டு குழந்தை அழுத சத்தத்தில் அண்ணாச்சியிடம் பேசிக் கொண்டிருந்தவன் திரும்பி பார்த்தான். அவன் பார்வை குழப்பமாக, "அடடே, இந்த பொண்ணா? நம்ம கிட்ட தான் துணி வாங்கி விக்குது. ஏதோ ஆன்லைன்ல விக்குது. தோடு வளையல் எல்லாம் சேர்த்து வைத்து." "ஓ" என்றவன் குரலில் நிமிர்ந்தது சரசுவின் சிரசு அவனை நோக்கி. பார்வையால் இருவரையும் பொசுக்கிப் போனான் இரணியன். "என்னம்மா? என்ன அந்த பொண்ணுக்கு என்ன? என்னாச்சு?" என்று அண்ணாச்சி எழ, மயக்கம் என சொன்ன சரசுவோ, "மல்லிகா, ஏன் மல்லிகா" என குரல் கொடுத்தார் அவன் வீட்டின் உள்ளேயே பார்த்து. உள்ளே இருந்து வந்த மல்லிகாவை தண்ணீர் எடுத்து வரச் சொல்லி நிரஞ்சனாவின் முகத்தில் தெளித்து அவளை குடிக்கவும் வைத்து அவளை எழுப்பிவிட, வெளி விரித்தவள் கண்களில் முதலில் வந்து விழுந்தது இரணியனின் பார்வைதான். "அச்சச்சோ" என்று பதறிப்போய் பார்த்து எழுந்தவள் குழந்தையை பற்றி கொண்டாள் இறுக்கமாக. "அண்ணாச்சி, நீங்க கிளம்புங்க. நமக்கு வேண்டியவங்க தான். நான் பார்த்துக்கிறேன் அவங்கள." "அப்படியா தம்பி" என அவரும் இவர்களிடம் 2 வார்த்தை பேசி அங்கிருந்து நடையை கட்டிவிட்டார். இரணியன் கையை கட்டிக்கொண்டு அவளையே பார்க்க, அவளோ
அந்த பிரசவ நாளிலிருந்தே அவனது முகத்தை பார்ப்பதை பெரும்பாலும் தவிர்த்தாள். சரசு இரணியனின் பார்வையில் கிளம்பி போனார். எம்மாடி! நான் போய் குழந்தைக்கு ஆயில் வாங்கிட்டு வரச் சொன்னீல்ல, அத போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? அவர் மெதுவாக கலண்டு கொண்டு விட, குழந்தையை இறுக்கி பிடித்தபடி அவளோ பார்வையை தரைக்கு தாரை வார்த்திருந்தாள். மீசையை ஒரு கை கொண்டு முறுக்கியவன், அப்புறம் சிங்கப்பெண், பிசினஸ்லாம் எப்படி போகுது என்று கேட்டான். தலையை குனிந்தபடியே இருந்தவள் பக்கம் வந்தவன், என்ன புதுசா சமைஞ்சிருக்கிறியா நீ? இல்ல உன்னைய பொண்ணு பார்க்க யாராவது வந்திருக்கிறாங்களா? எதுக்கு இப்படி கீழேயே குனிஞ்சி சமைஞ்ச பொண்ணு மாதிரி கீழேயே பார்த்துட்டு இருக்கிற? அவனை விழுக்கென்று நிமிர்ந்து அவள் பார்க்க, மறுபடியும் அவளது தலை கீழே குனிய சொன்னான் அவன். அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஒரு உயிரை காப்பாத்த அப்படி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. நீ அதுக்காக என்னைய பார்த்து தலைய தலைய குனியாத என்ன? சரி என தலையை ஆட்டிக்கொண்டவள் மண்டையை இறுக்கி பிடித்து, சரி சிங்கப்பெண், தொழில் எப்படி போகுது என்று மீண்டும் கேட்டான். இப்போ எதுக்கு நீங்க கலாய்க்கிறீங்க? பார்றா, அப்புறம் வேலையில மட்டும் சிங்கப்பெண்ணா இருந்தா போதாது. முதல்ல ஒழுங்கா உன்னையவும் கவனிச்சுக்கணும். இல்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். உள்ள வா என்று சொல்லிவிட்டு குழந்தையை வாங்கிக் கொண்டவன் கொஞ்சிக் கொண்டே போனான். யார் இருக்கா என பார்த்து கொண்டே தயங்கி தயங்கி வீட்டிற்குள் வந்தவளை, அட உன்னைய கூப்பிட்டு கொடுமைப்படுத்த நான் ஒன்றும் சைக்கோ இல்ல சொன்னபடி அவள் கரங்களை இழுத்து போக தள்ளாடியவள் விழப்போக அவனோடு சேர்ந்து பாதம் வைத்திருந்தாள் ஒரே நேரத்தில் வீட்டிற்குள். உள்ளே வீட்டை அவள் பார்த்து கொண்டிருக்க, இது என் அம்மா வாழ்ந்த வீடு. அது பெரிய ஓட்டு வீடு. மாடி எல்லாம் உள்ளே வைத்து கட்டப்பட்டு நன்றாக இருந்தது. ஃபுட் ஆர்டர் போடுகிறேன் என்றவன் அவளை பார்க்க, அவள் முகம் சரியில்லை. சரி சரசு அக்காவை வரச் சொல்லவா சமைக்க? அவன் சொன்னதும் தான் தாமதம். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் என்றாள் அவசரமாக. ஏனாம்? அவங்க எப்போ பார்த்தாலும் உப்பு கம்மி காரம் கம்மின்னு சப்புன்னு தான் சமைச்சு தர்றாங்க. அவளை சைடாக பார்த்து கொண்டவன், அது சரி, எனக்கு நீ சொன்ன மாதிரி எல்லாம் குக் பண்ண வராது. போய் எதையாவது சமைச்சு நீயே சாப்பிடு போ. அதுக்கு முன்னாடி என்ன ஜூஸை கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தா. அவளும் அள்ளி முடிந்து வேலையை பார்க்க, இவனோ ஹாலில் குழந்தையை கொஞ்சியபடி இருக்க கேட்டது ஒரு குரல். இன்னும் தூக்கி கொஞ்சு, ஆனா எங்களை கொஞ்சம் பாரு. திரும்பி பார்க்க அவனது தாத்தா, கூடவே அவனது நண்பர்கள். கால் ஆபரேஷன் செய்து அதை சரி பண்ணிடச் சொல்லி அவன் அங்கேயே அவரை ஊரில் விட்டுட்டு வந்திருக்க, பேரன் அவசரமாய் கோபமாய் போகவும் கிளம்பியே வாள் பிடித்து வந்துவிட்டார். உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னதாக எனக்கு ஞாபகம் தாத்தா. எனக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி பேராண்டி. கிளம்புங்க நீங்க முதல்ல. ஏன் உன் முன்னாள் காதலிக்கிட்ட நான் போட்டு கொடுத்துடுவேன்னு பயமா? தாத்தா! பேரன் பல்லை கடிக்க, குழந்தையை வாங்கி கொஞ்சியவர், அம்மாடி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? யார் என தெரியாமல் தண்ணி கேட்டார் என்பதற்காக கொண்டு வந்தவளை காலாட்டியபடி பார்த்தார் தாத்தா. இவளோ சொம்பை கொடுத்துவிட்டு இரணியன் பக்கம் போய் நிற்க, எழுந்தவர், சரிம்மா வா சாப்பிடலாம், சமையல் முடிஞ்சது தானே? இல்ல, நீ உள்ள போய் வேலைய பாரு என்ன இரணியன் தாத்தாவை தள்ளி கொண்டு போனான். அந்த புள்ள ஏற்கனவே கஷ்டப்பட்டு இப்போதான் நிம்மதியா மூச்சு விடுது. உன் வாயை மூடிட்டு நீ சும்மா இரு. ஏதாவது குட்டைய குழப்பாத தாத்தா. யாரு? நானா? அது சரி. ஆமா, ஒரே வீட்ல இருக்கீங்கன்னு சொல்லவே இல்ல. அதுவும் உன் முன்னாள் காதலி கையால தான் சாப்பிடுறியாமே? அவ என் முன்னாள் காதலியும் இல்ல, நான் அவள பார்த்ததும் கூட இல்ல. அப்புறம் எதுக்குடா நீ அவங்க தாலி கட்ட போனப்போ போய் தடுத்த? அது அந்த செந்திலை பழிவாங்க. தாத்தா அதையெல்லாம் நம்பவில்லை. அவள் சமைத்து முடிக்கவும் குழந்தை பசியில் கத்தவும் சரியாக இருந்தது. அவர்கள் பரிமாறி அவளையும் சாப்பிடச் சொல்ல, இரணியன் குழந்தையை வாங்கிக் கொண்டாள். தாத்தா அவளும் அமர்ந்து சாப்பிட்டு பின்பு அவனுக்கும் பரிமாறப் போக, இரணியன் நீ கிளம்பு, நான் ஃபோன் பண்றேன். இல்ல நீங்க இன்னும் சாப்பிடல. ஏன் இத்தனை நாள் நீ வந்து சமைச்சு போட்டு தான் நான் சாப்பிட்டுட்டு உடம்ப வளர்த்தேனா? போ. ஏண்டா இப்படி வரட்டுற? தாத்தா கேட்க, சரசுவை வரச் சொல்லி அவளை அனுப்பிவிட்டான். அதோடு, அக்கா நாளைக்கு அங்க சாப்பிட நான் வருவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி காரசாரமா சமைச்சு வைங்க. சரிங்க தம்பி என்று சொல்லிவிட்டு போக, அவளை பார்த்து சாப்பிடு ஒழுங்கா என்று சொல்லிவிட்டு போனான் இவன். வீட்டிற்கு வந்தவளுக்கு மனமும் வயிறும் இரண்டும் நிறைந்து போயிருக்க, அப்படி ஒரு நிம்மதி. அது ஏனோ அவள் மனதுக்கு புரியாத ஒன்று. அவள் மனம் இரணியன் பக்கம் இருந்தால் பாதுகாப்பாய் உணர்வது ஏன் என்றுதான். அடுத்தடுத்த நாட்கள் தாத்தா சும்மா இராமல் அவனையும் வம்பிழுத்து அவளையும் போய் பார்த்து வந்தார்.
இதில் சில நாட்களில் பேரன் என தூக்கி கொஞ்சுபவர் அப்படியே அவளிடம் சொல்லாமல் கொள்ளாமல் தூக்கி கொண்டு வந்து விடுவார் இந்த வீட்டுக்கு. சரசக்கா, குழந்தை எங்கே என நிரஞ்சனா கேட்டு அவசரமாய் முதலில் தேடுவது இரணியனைத்தான். அவன் போனில் கேட்ட செய்தியில் தாத்தாவுக்கு போனை போட பதில் தெரிந்துவிடும் குழந்தை எங்கே இருக்கின்றது என்ற கேள்விக்கு. குழந்தை இடையில் வெள்ளி அரைநான் கயிற்றை கட்டியபடி தாத்தாவோ, அடே, எனக்கும் வீட்ல இருக்க போர் அடிக்குதுடா. அப்புறம் வாய் நம நமன்னு இருக்குதுன்னு எதையாச்சும் சாக்லேட் எடுத்து சாப்பிட்றேன். சுகர் அதிகமாகும், நீ திட்டுவ. இன்னொரு காலையும் எடுக்க வேண்டி இருக்கும். நான் பாவம், அதான் பேரன் கூட விளையாடுறேன். தாத்தா, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறீங்க நீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் பேரனை பார்க்க போறேன் என்றார் அவர். ஆமாம், அவனுக்கு என்ன பேரு? ஏன் பேரு வைக்கல இன்னும் என்று கேட்டார். அவ ஆத்தாக்காரிய போய் கேளு. எது, உன் வீட்டுக்காரியவா? குழந்தையை தேடி வந்த நிரஞ்சனாவின் காதில் இது விழ தலையில் அடித்து கொண்ட இரண்யன் குழந்தையை அவளிடம் கொடுத்தான். அதன் பின்பு கோவிலில் வைத்து பிள்ளைக்கு ருத்ரன் என்ற பெயரும் வைத்து விட்டார்கள். குழந்தையை இப்பொழுது தாத்தா பார்க்க வருகிறேன் என்ற பெயரில் அவளது கதையை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிந்து கொண்டார். அவள் எவ்வளவுதான் வெளியே திடமாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்தாலும் முடியாமல் கொட்டிவிட்டாள் இவரிடம். இல்ல இல்ல தாத்தா, நான் தான் கலை வாழ்க்கை முக்கியம்னு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் பிள்ளை பிறந்த பிறகு என் குடும்ப ஆட்கள் ஒரு வார்த்தை நான் எங்க இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலைன்னு நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தேம்பி அழுதவளை தன் தோளில் சாய்த்து கொண்டார் தாத்தா. கண்ணீர் வழிய சொல்லிக் கொண்டிருந்தவள் வீட்டு கதவு தட்டப்பட்டது. வந்திருந்தது 3 ஆண்கள். பார்க்க யாரும் நல்ல மாதிரி தெரியவில்லை. அவர்கள் செய்த வினை. நிரஞ்சனா இரணியன் வீட்டிற்கு வந்தாள் பெட்டி படுக்கையோடு. இங்கு கலையும் வந்தாள் பெட்டி படுக்கையோடு அவள் தகப்பன் வீட்டுக்கு. குடும்பம் கௌதம் என்ற பாம்பின் நச்சினால் கொஞ்சம் கொஞ்சமாக வசம் இழக்கத் தொடங்கியது. அத்தியாயம் 33. கலை. வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பாக்கியம் மாவு கிண்ணத்தோடு உள்ளே போக வாசலில் கேட்டது குரல், அம்மா என்று. திரும்பியவர் மகள் பெட்டி படுக்கையோடு நிற்க காணவுமே காரணம் புரியாமல் அவசரமாக ஓடி வந்தார். என்ன ஏது என்று அவர் விசாரிக்கும் முன்பே ஓவென்ற கேவலோடு அவரை கட்டிக்கொண்டாள் கலை. அவசர குடுக்கை மகள். வாழப்போன பெண் இப்படி அதிகாலையில் தனியே பெட்டி படுக்கையோடு வந்து நின்று கதற ஆரம்பிக்க அவர் மனம் பட்ட பாடு அவருக்கு மட்டுமே தெரியும். அக்கம் பக்கம் பார்த்து அவசரமாய் இழுத்து போனார் வீட்டிற்குள். பூவை எடுத்து கூடைக்குள் வைத்து கொண்டிருந்த முருகேசன் என்ன என தெரியாமல் குழம்பிவிட, சுபாவோ அவள் பாட்டுக்கு கிளம்பி போனாள், காலேஜுக்கு நேரம் ஆகிவிட்டது என. பெத்த வயிறு இரண்டும் கலங்கி போனது. மகள் இந்த கொஞ்ச நாட்களிலேயே இப்படி களை இழந்து வீடு வந்து சேர்ந்திருக்க, என்னம்மா, என்ன நடந்துச்சு? எங்க உன் வீட்டுக்காரர்? அப்பா, அவரு அவரு அவருக்கு என்ன, உடம்புக்கு எதுவும் இல்லையே? அவரு கல்யாணமாகி 5 மாசம் ஆகியும் எதுவும் உண்டாகல அப்படின்னு சொல்லி என்னைய வேண்டாம்னு சொல்றாருப்பா. இதென்ன வம்பா போச்சு? 1 வருஷம் கூட முடியலையே, அதுக்குள்ள என்ன? அப்படிப்பட்டவனை கட்டிக்கத்தானே நீ கூட பிறந்தவளை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போனியோ? முருகேசன் தன் மனதில் உள்ளதை கேட்டே விட்டார். அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் தான்பா. இப்போ அவரு இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. நீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா என்றாள். மகள் அழ எந்த தகப்பன் மனம்தான் பொறுக்கும்? சரி, என்ன ஏது என கேட்கலாம் என போனை போட போக அதற்குள் வந்து சேர்ந்திருந்தார் சித்தி. பாக்கியம்தான் போனை போட்டு வர சொல்லியிருந்தார் நிலவரத்தை சொல்லி. என்ன அத்தா, என்ன சொல்றா உங்க அருமை மக? சித்திக்கு 1000 கடுப்பு அவளை பார்த்ததுமே. தன்னை பற்றி மட்டுமே சிந்திச்சு எல்லோரையும் தவிக்க விட்டு போனவள் ஆயிற்றே. நடந்ததை பாக்கியம் சொல்ல, என்ன என்ன கூறுக்கட்டத்தனமா அவன் வீட்டு ஆளுங்க சொல்லி இருக்கிறாங்க. மாசம் என்ன 5 தானே ஆகுது, அப்புறம் என்ன? ஆமா, அதுக்கா உன் புருஷன் உன்னைய கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போனா? இல்ல, அவரு வரல. இப்போது அதிர்வது பாக்கியம் முறையானது. என்னடி சொல்ற நீனு? யார் கொண்டு வந்து விட்டுட்டு போனா? நானா தான் வந்தேன். என்ன? எதுக்கு? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் கிளம்பி வந்துட்டேன். முருகேசனுக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை. காலையிலேயே தலை பாரம் கொன்றது அவருக்கு. பாக்கியம் அப்படியே அமர்ந்து தலையில் அடித்து கொண்டார். சித்தி கோபத்தில் அப்படியே ஒன்னு கொடுத்தேன்னு வையி, செவுனி கலண்டு தனிய போய் விழுந்துடும். எல்லோரையும் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு காதல் தான் முக்கியம்னு போவாளாம் ஒருத்தி. அங்கேயும் ஒழுங்கா வாழாம இங்க வந்து கண்ணை கசக்குவாளாம். என்ன, உன் வாழ்க்கையை சரி பண்ண ஆளா நாங்க?
சித்தி, நான் என் அப்பா, அம்மா கிட்ட தான் வந்தேன். உங்ககிட்ட இல்ல" என்று எடுத்தெறிந்து பேசினாள். அடிக்கழுத! இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். முருகேசன் எழுந்து அவளது பெட்டியை எடுத்தார். "அவ உனக்கு நல்லதுக்கு சொன்னா, அவள கேள்வி கேட்கிற நீனு? கிளம்பு முதல்ல. உன்னைய விட்டுட்டு வந்தா தான் நல்லது. இல்ல உன் புருஷன் இங்க வந்து" சொல்லி முடிக்க கூட இல்லை வந்து நின்றான் கௌதம். "அதானே! ஓடுகாலி குடும்பத்துல பொண்ணு எடுக்கும்போதே யோசிச்சிருக்கணும் நானு. நான் தான் அவசரப்பட்டுட்டேன்." கௌதம் வாசல் படியில் தலை இடிக்காதவாறு உள்ளே வந்து அவர்களை பார்க்க, பாக்கியம் எழுந்து கணவன் பக்கம் போய் நின்றார். "என்ன அருமை பொண்டாட்டி வீட்ட விட்டு சொல்லாம ஓடி வந்து, உன் அப்பா ஆத்தா கூட என்ன பண்ற? அடுத்து எந்த பணக்காரன் கிடைப்பான்னு பார்க்குறியா? தம்பி, மாப்பிள" என அனைவரும் அதிர்ந்து போய் கத்த, "எதுக்கு இந்த ரியாக்ஷன்? நைட்டு போதையில நான் இதான் விஷயம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டேன். விடிஞ்சா ஆளையே காணோம். இப்போ என்ன பண்றீங்க? இவள உங்க கூடவே வச்சுக்கிட்டு, எனக்கு இதுல ஒரே ஒரு கையெழுத்த மட்டும் போட்டு குடுக்க சொல்லுங்க போதும். விவாகரத்து பத்திரம்." பார்த்ததும் அவளோ "இல்ல, இல்ல" என்று கதற, முருகேசன் அவன் முன்பு வந்து தலையை குனிந்தார். "மாப்பிள" அவன் முறைக்க ஆரம்பிக்க, "இல்ல, அது ஏதோ தெரியாம அந்த புள்ள வந்துடுச்சு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கூட்டிட்டு போங்க உங்க கூட." "பாக்கியம், நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. நீங்க கூட்டிட்டு போங்க" என்றார். "அப்பா, அவ சொன்னது தப்புன்னு சொல்லி சொல்லுங்கப்பா." ஏதோ அவர்கள் காதலித்த காலத்தில் இருந்த கௌதம் என்று நினைத்து கலை வாய்ச்சவாடல் பேச, "ஓ, அப்போ நான் சொன்ன தப்ப செஞ்சுட்டே வந்துடுறேன். நீங்களே உங்க அருமை மகள வச்சுக்கோங்க." வாசல் பக்கம் நடை போட்டவன் பின்னவே போனார் சித்தி. "மாப்பிள, ப்ளீஸ், உங்கள நம்பி வந்த பொண்ண இப்படி விட்டுட்டு போகாதீங்க. உங்களுக்காகத்தானே எங்கள விட்டுட்டு அவ வந்தா. அப்போ இப்ப யாருக்காக என்னைய விட்டுட்டு இங்க வந்தா? அக்கா தான் ஓடுகாலின்னு பார்த்தா தங்கச்சியும் அப்படித்தான் போல." அதற்குள் வீட்டிற்குள் வந்த சுபா, "அம்மா, வழியில மறியல் பண்றாங்க. காலேஜில் லீவு" என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் நடக்கும் கூத்தில் அமைதியாக, "அடடே மச்சினிச்சி, என்ன நீ எப்போ ஓடிப் போகப் போற?" என்று கௌதம் கேட்க, முருகேசன் கடுப்பாகி போனார். "மாப்பிள, உங்களுக்கு கலை வரைக்கும் தான் உரிமை. தேவையில்லாமல் இன்னொரு வார்த்தை வந்தது அவ்ளோதான். காசு இல்லாட்டியும் ரோசத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல." கலை முதுகிலே ஒண்ணு கொடுத்த பாக்கியம், "பாருடி, மூணும் பொட்டையா இருந்தா கூட கண்ணு கலங்காத மனுஷன் இவரு. உனக்காக கலங்கி போய் நிக்கிறாரு. ஒழுங்கா போயிடு புருஷன் கூட. தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். அந்த குடும்பமே வேண்டாம்னு கேட்டாயா? சண்டாளி போடி, போ. போய் வாழ்ற வழிய பாரு." கலை அழுது கொண்டே கணவனை பார்க்க அவன் நடை போட்டான் வெளியே. "போயேண்டி, ஏன் நிக்கிற? அவர் வர சொல்லல. சித்தி, ஏதாவது சொல்லிட போறேன் நீ உன்ன. போடி." கலியும் கிளம்பி போக, மாமியார் அவளுக்காகவே நாக்கை தீட்டி வைத்திருந்தார் போல. போனதும் தான் தாமதம் விட்டு விலாசி விட்டார். "மகாராணிய தேடி பிடிச்சு கூட்டிட்டு வரணுமோ? வாங்க, வாங்க." வச்சு காய்ச்சி எடுத்து விட்டார் அவளை. அவளோ கண்ணீர் சிந்தி தலை குனிந்து நின்று நின்று ஒரு கட்டத்தில் மயங்கி போய் விழுந்து விட்டார். அவளை அப்படியே தலை முழுக பார்க்க மருத்துவரோ அவள் கர்ப்பம் என்று சொல்லி நகர்ந்தார். நிரஞ்சனா. மாதங்கள் கடந்து விட்டது. நிரஞ்சனா இரணியன் வீட்டிற்கு வந்து. அவள் என்றைக்கு வந்தாளோ அன்றைக்கு வெளியே போனவன்தான் இந்த வீட்டில் தங்குவதே இல்லை. தாத்தா எவ்வளவோ பேசி பார்த்து விட்டார். ஆனாலும் அவன் கேட்கவில்லை. "தன்னால் தான் பிரச்சனை. நான் போகிறேன் வீட்டை விட்டு" என்று நிரஞ்சனா சொல்ல, "காலை வெளியில எடுத்து வச்சு பாரு. அப்புறம் தெரியும் கால்ல எத்தனை வெட்டு என் கையால விழுகுதுன்னு." இரணியன் தான் சொன்னான். சாதாரண மிரட்டல் மாதிரியெல்லாம் இல்லை. கொலை மிரட்டல் தான். அதன் பின்பு அவள் பேச்சுக்கு கூட அப்படி சொல்வதே இல்லை. அதே ஊரில் இருக்கும் அவனது வாடகை விடும் வீட்டில்தான் இருக்கின்றான். வட்டிக்கு பணம் விடுபவன். 4 பேர் வந்து போகும் இடம். சில நேரம் பிரச்சனை கூட வரும். அதனால்தான் பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல எதுவும் வேணாம்னு வேற 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 இடத்துல இருக்கிறாங்க. தாத்தா தான் பேரனுக்கு ஜால்ரா அடித்து இப்படி சொன்னார். நிரஞ்சனா தான் குற்ற உணர்ச்சியில் கொதித்து போய் கிடந்தாள். அன்றைக்கு அவன் வந்தான் நிறைய நாள் கழித்து. அவன் முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்தது. வந்தவன் நேரே வாங்கி வந்த மாலையை அவன் அம்மாவின் படத்திற்கு போட்டுவிட்டு தாத்தா பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டான். தாத்தா அவனது தலையை வாஞ்சியாக தடவி கொடுத்தார். அவனோ சற்று நேரத்தில் கிளம்பி போக பார்க்க சாப்பிட கூப்பிட்டாள். அவளை நன்றாக திரும்பி பார்த்தவன், "நீ நல்லா சாப்பிடுறதானே, போதும் போ. இல்ல கொஞ்சமா, ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது, போ இங்கிருந்து."
அதட்டிவிட அடங்கி போகாமல், "அப்போ தாத்தா உங்களுக்கும் சாப்பாடு இல்ல இங்க. இந்த வீட்ல எல்லாருமே இன்னைக்கு பட்னி." சொல்லிவிட்டு போனவளை முடிந்த அளவு முறைத்துக் கொண்டு பார்த்தார். இரண்யா, "தாத்தா பாவம்டா" என்றார் அவர். "ஒரு நாள் சாப்பிடலைன்னா ஒண்ணும் ஆகாது தாத்தா." சொல்லிவிட்டு போனவன் சத்தியமாய் எதிர்பார்க்கவில்லை, தாத்தா உண்மையாகவே சாப்பிடாமல் இருப்பார் என்று. அடுத்து நிரஞ்சனாவை திட்ட அவளை தேடி அலைந்தான். இப்பொழுதெல்லாம் அவள் பார்வையில் கொஞ்சம் கோபம் இவனுக்கு தெரிந்தது. அது தெரியட்டும், ஆனால் இவன் ஏன் அடங்கி போகின்றான்? அவளை திட்டப் போனவன் அங்கிருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் வந்தான். அதன் பின்பு சரியான நேரத்திற்கு சாப்பிட அவனை வரச் சொல்லி சொன்னாள். இவனுமே வந்தான் தாத்தாவுக்காக என்று சொல்லிக் கொண்டான் வெளியே. நாட்கள் ஓடிப்போனது நேரத்தோடு. அவள் அதிகம் பேசவில்லை, அவனுமே கூட. ஆனால் ஒருவர் பார்வை ஒருவர் மேல் இருந்தது. அவன் ஆசையாக பார்க்கவில்லை, மாறாக என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்று பார்த்தாள். அவளும் ஆசையாக பார்க்கவில்லை, அவனின் பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்தாள். சில நேரம் அவனது பார்வையை எதிர்பார்த்து பார்த்தாள். தாத்தாவோ காத்திருந்து பொறுக்க முடியாமல் இருவரையும் கூப்பிட்டு பேசிட கொடுத்தார்கள். இருவரும் விபூதி. அடி இவருக்கு, தாத்தா, நான் இப்போ உயிரோட நடமாட காரணமே உங்க பேரன்தான். அவரை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். அதுக்காக அவர் மேல ஆசைப்படுறது என்ன நியாயம்? அவர் மேல அக்கறை இருக்குது. அவர் இல்லைனா எங்கன்னு தேடுறேன். காரணம் அக்கறை மட்டும்தான். அவனோ, தாத்தா உங்க மண்டையில எதுவும் நட்டு கழண்டு போச்சா? அரை மெண்டல் மாதிரி பேசுறத விட்டுட்டு போய் வேலையை பாருங்க என்றான். கால்ல ஆபரேஷன் செஞ்ச மாதிரி வாயிலையும் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல. இவர்கள் இப்படி பேச, இவர்கள் ஜோடி போட்டு போவதை பார்த்து ஊர் அதன் இஷ்டத்திற்கு கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் வச்சு, அப்புறம் என்னவெல்லாமோ வச்சு பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் போனான் இரணியன். இந்த கூத்தில் அந்த குழந்தைக்கு தகப்பன் இரணியன் தான் என்றும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் சரியாக செந்தில் கேஸில் விடுதலையாகி வரவிருந்தான் இன்னும் 3 வாரங்களில். சுவாதி தாய் வீட்டில் டேரா போட்டவளை தினமும் இரவு வந்து நெஞ்சில் கிடத்தி கொண்டவனால் இன்று வேலை காரணமாக அவ்வளவு தூரம் போக முடியவில்லை. "என்னப்பா இவ்வளோ லேட்டா வர்ற? ஒர்க்கு அதிகம்மா" என்று சோபாவில் அமர்ந்தவன் தலையில் கை வைக்க அவனுக்கு அருகிலேயே அமர்ந்து நெற்றியை மெதுவாக பிடித்து விட்டார் அவனது தாய். அவனும் கண்களை மூடி இதம் காண தந்தையின் கையிலிருந்து காஃபி கிடைத்தது. குடித்தவன் வந்து முகம் கூட கழுவாமல் மெத்தையிலேயே விழுந்தான். அசதியில் தூங்கியவன் கண்களை விழித்தான், காது ஓரம் கேட்ட சத்தத்தை. அவன் தாய்தான். அவனுக்கு சுட சுட இட்லி சாம்பார் எடுத்து கொண்டு வந்தவர் அந்த வளர்ந்த பையனுக்கு ஊட்டிவிட, அந்த நேரத்தில் அவன் மனதில் சுவாதி பற்றிய எண்ணம் வரவில்லை. சொல்லப்போனால் திருமணத்திற்கு பிறகு நிறைய நாள் கழித்து இவர்கள் இப்படி உணவு ஊட்டி முடித்தனர். அதன் பின்பு மாத்திரை ஒன்றை போட்டவன் படுத்தும் விட்டான். தலைவலி போனால் போதும் என இருந்தது. அப்படி உறங்கியவன் அடித்து பிடித்து எழுந்தது இரவு 12:30 மணிக்கு. போனை எடுத்து பார்க்க அதுவோ கணக்கே இல்லாமல் 40 கால்கள் சுவாதியிடமிருந்து வந்ததாக காட்டியது. திரும்ப கூப்பிட அவளோ எடுக்கவில்லை. அவசரமாய் கிளம்ப நினைத்தவனுக்கு தலைவலி வந்து முன்னே நின்றது. போனை அடித்து அடித்து ஓய்ந்தவன் காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று படுத்து விட்டான். இப்பொழுது போகவும் அவனால் முடியாது. வீட்டில் 1000 கேள்வி வரும். அவளுமே உறங்கியிருப்பாள் என்று அவன் நினைத்து கொண்டான். சரி என்று தூங்கியவன் அறியவில்லை, அவளோ கையில் போனோடு அமர்ந்து அதைத்தான் இமைக்காமல் இரவு முழுவதும் உறங்காமல் பார்த்து கொண்டே இருக்கின்றாள் என. அத்தியாயம் 34. நிரஞ்சனா. எத்தனை நாட்கள் இங்கேயே டேரா போட முடியும்? அதனால் இதுவரை வந்த பைசாக்களை கொண்டு ஒரு வீட்டில் வாடகைக்கு குடி போகலாம் என்று நினைத்தாள். இவள் இருப்பதினால் இரணியன் வேறு அடிக்கடி இங்கு வருவது இல்லை. இதுவரை அவன் செய்த உதவிகளுக்கே அவள் என்ன கைமாறு செய்யப் போகின்றாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவளுக்கு தெரிந்து இப்பொழுது கடவுளிடம் அவனது ஆயுளுக்கும் வாழ்க்கைக்கும் சேர்த்து வேண்டிக் கொள்கிறாள். அவனுக்கு சேர வேண்டிய வட்டி பணத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறாள். அவள் எடுத்த முடிவு அவனை கோபப்படுத்தும் என அவளுக்கு தெரியும். காரணம், அவள் இந்த வீட்டுக்கு வர காரணமாய் அன்றைக்கு நடந்ததுதான். அன்றைக்கு தாத்தாவுடன் அமர்ந்து அவர் தோளில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தவள் சத்தம் கேட்கவும் கண்களை துடைத்து கொண்டு போனாள். வந்தவர்கள் அவளையும் தாத்தாவையும் பார்த்துவிட்டு ஆடைகள் பார்க்க வேண்டும் என்றனர். அவளும் காண்பிக்க அவர்கள் ஆடை பார்க்க வந்த மாதிரி தெரியவில்லை. உள் ஆடைகளை எடுத்து வைத்துக்கொண்டு, இது என்ன, இது என்ன சைஸுக்கு ஓகேவாக இருக்கும் என்று ஒருவன் கேட்க, மற்றொருவன், ஏங்க என் ஆள் பார்க்க உங்களை மாதிரியே இருப்பா,
அப்போ இந்த சைஸ் ஓகேவா? உங்களுக்கு அதாவது என் ஆளுக்கு என்று கிண்டலாக அவளை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். பிரதர் உங்க ஆள் கிட்ட போய் கேளுங்க. காட்டமாக அவள் பதில் சொல்ல, மேல் உள்ளாடையை எடுத்து அவளுக்கு நேரே பிடித்துக் கொண்டவன், இந்த சைஸு தாண்டா என்று சொல்லிச் சிரிக்க, எல்லாம் இரணியன் கை வண்ணமாக இருக்கும் என்று சொல்லி முடிக்கவில்லை. இவள் அதை பிடுங்கிக் கொண்டு கத்தினாள். இப்போ வெளிய போறீங்களா? இல்ல என்கிட்ட வம்பு பண்றீங்கன்னு சொல்லி போலீஸ்ல சொல்லி முட்டிய பேத்துருவேன் பாத்துக்கோங்க என்று கத்தினாள். ஆவேசமாக அவள் பேச, அவர்களோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், "ஏன் கிழவனுக்கு மட்டும் தான் இங்கே சர்வீஸா?" என்று பேச ஆரம்பிக்க, எழுந்து வந்த தாத்தா கையில் இருந்த தடி கொண்டே அவர்களை அடிக்க ஆரம்பித்தார். அவர்களும் அடிக்க வர, இவள் தாத்தாவை பாதுகாக்க நினைத்து, "தாத்தா வேண்டாம், பின்னால வாங்க" என்று கதறியவள், அவளது கைகள் தானாக போனை போட்டது இரண்யனுக்கு. அவன் ஏற்கனவே தாத்தாவை தேடி இந்த வீட்டிற்குத்தான் வந்து கொண்டிருந்தான். வந்தவன் ஜீப் சப்தம் கேட்டு எட்டிப் பார்த்தவர்கள் தலை தெறிக்க ஓடிப்போக, வந்தவன் நடந்ததை அறிந்து அவளை அன்றைக்கு வீட்டோடு கொண்டு வந்தவன்தான். அவளுக்கு திட்டு விழாமல் இல்லை. அதையுமே சிறப்பாக செய்தான். அது என்ன ஊர்ல அத்தனை சிங்கப்பெண்கள் இருக்கும்போது உன்கிட்ட ஓரண்டை இழுக்க மட்டும் மாறி மாறி வர்றானுங்க. இந்த மூஞ்சில அப்படி என்னதான் இருக்குதோ அவனுங்களும் வந்து வழியிறானுங்க. ச்சே! இரணியன் சொன்னதை கேட்டு அவள் முறைக்க ஆரம்பிக்க, தாத்தா பேரனுக்கு நினைவுபடுத்தும் விதமாக இருமினார் வேண்டுமென்றே. புரிந்து கொண்டான் தாத்தாவின் நக்கலை. அதன் பின்பு இங்கு வந்தவள் இப்பொழுது மீண்டும் வேறு வீட்டிற்கு குடிபோகிறேன் என்று வந்து நின்றாள். அவள் சொன்னதை காதில் வாங்காத இரணியன் ஒரு பார்வை அவளை பார்த்துவிட்டு போனான். அவளோ பிடிவாதமாக இருந்தாள். அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. தாத்தாவும் பேரனை பார்க்க முடியாமல் இரணியனிடம் போய் நின்றார். அந்த பைத்தியக்காரி அடங்கவே மாட்டாளா? இப்போ என்ன பிசினஸ் பண்ணி கிழிக்க போறாளாம்? அடங்கி வீட்லயே இருக்க சொல்லுங்க. அவ உன் வீட்டுக்காரியா இருந்திருந்தா நீயும் உரிமையா சொல்லலாம். நானும் என் பேரனோட பொண்டாட்டின்னு உரிமையில சொல்லலாம். இப்போதான் அப்படி எதுவுமே இல்லையே. ஆனா நீ மட்டும் உம்முன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உடனே எடுத்துட்டு வந்துடலாம் தாலிய. உரிமையை நிலைநாட்டிடலாம். நீ என்ன சொல்ற? என்று கேட்டார். என்ன யோசிக்கிற? இல்ல கால்ல ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலா தலையில எதுவும் உங்களுக்கு பண்ணிட்டாங்களான்னு யோசிக்கிறேன். மரக்கலண்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேல இப்படி பேசுன அப்புறம் மேல போக டிக்கெட் ஃப்ரீயா வாங்கி தந்துடுவேன் தாத்தா ஜாக்கிரதை என்றார். இப்படி சொல்லிவிட்டு போனவன் அவளை அவள் போக்குக்கு விட நினைத்தான். ஆனால் அவளை தனது வீட்டு மாடியில் குடியிருக்கச் சொல்ல, இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம் என்று தாத்தா கவுண்டர் கொடுக்க, அவன் வீட்டுக்கு ஒரு வீடு தள்ளி இருக்கும் வீட்டில் குடி வைக்கப்பட்டாள் நிரஞ்சனா. தாத்தா, நிரஞ்சனா, மகன் மூவரும் அந்த வீட்டில் இருந்தனர். இவர்களுக்கு அடுத்த வீட்டில் ஒரு குடும்பம் குடி வந்தது. இல்லை இல்லை, செந்திலினால் குடி வைக்கப்பட்டது. மீண்டும் நிரஞ்சனாவிற்கு 7:30 ஆரம்பித்தது. பார்ப்போம் இரணியன் உடன் இருக்க என்ன நடக்கப் போகின்றது என. சுவாதி. சிறு குறிப்பு. எனக்கே உன்னைய பார்த்தா பாவமா இருக்குது குரு. கதவை தட்டி தட்டி ஓய்ந்து விட்டான் குரு. அவளோ குழந்தையை தூக்கி அவனிடம் கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசிவிடவில்லை. சொன்னா புரிஞ்சுக்கடி. ஏன் உங்க அம்மா சோறு ஊட்டி விடலையா? இல்ல உங்க அப்பா உனக்கு காஃபி போட்டு கொடுக்கலையா? இங்க வர வந்திருக்கிறீங்க? அடியே அன்னைக்கு தலைவலிடி. எனக்கு இன்னைக்கு தலைவலி. அவன் பேச பேச அவள் சத்தம் அதிகமாகிக் கொண்டே போக, வந்து சேர்ந்தனர் உறவினர் திருமணத்திற்கு போயிருந்த மாமனாரும் மாமியார் இருவரும். சரி அவர்களிடம் சொல்லி சப்போர்ட்டுக்கு கூப்பிடலாம் என்று பார்த்தால், ஓஹோ! மாப்பிள்ளைக்கு பதில் எத்தனையோ உண்மைகளை மறைச்சி, உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்த பெரியவங்க நீங்க இல்லையா? இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? என்று நக்கலாக கேட்டார். ஆரம்பமே குத்தலாக இருக்க, அவர்கள் இனிமே உங்க திறமை மாப்பிள்ளை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அவளோ வீம்பு பிடித்து 4 நாள் மூஞ்சை தூக்கி வைத்துக் கொண்டாள். 5வது நாள் அவனோ ஓரளவுக்கு கெஞ்சி கெஞ்சி சாரி கேட்டு காலில் விழாத குறையாக சமாளித்து விட்டான். வந்தவன் மல்லிகையை தாராளத்திற்கு வாங்கி வந்திருக்க, அவளோ அதை வைத்துக்கொண்டு கணவனோடு கட்டிலில் அமர்ந்திருந்தாள், துணிகளை மடித்தபடி. அவனோ குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தான். அடுத்தது போன். அபாயச்சங்கு என்று கூட வைத்துக் கொள்ளலாம். நீலா என்ற அவனது தோழிதான் அது. அவளது கணவனும் கூட பேசினான். மனைவியை சைட் அடித்துக் கொண்டே சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தவன் போனில், ராட்சசி புருஷனை ஒழுங்கா பார்த்துக்க வச்சுக்கிறேன் குட்டி பிசாசு என்று சொல்லிக்கொண்டே போனை வைக்க,
சுவாதி துணிகளை பீரோவில் அடுக்கிவிட்டு வந்தாள். குழந்தையை தொட்டிலில் போட்டவன் ஆசையாக வர கைகளை தட்டிவிட்டாள். இப்போ என்னடி வந்தது? நல்லாத்தானே இருந்த? ப்ளீஸ் பழச பேசாத. ஓஹோ! எல்லாமே இங்க பழசுதான். நான் கூட 26 வயசு பழசு. போங்க முதல்ல இங்கிருந்து என்றாள். என்னடி இப்போ உனக்கு? என்று கேட்டாள். ஆ, உங்க ஃப்ரெண்டு குட்டி பிசாசு. நான் உங்களுக்கு பிசாசு. நான் ராட்சசி. உங்க நீலா செல்ல ராட்சசியா? ஏய், அவ என் ஸ்கூல் ஃப்ரெண்டுடி. ஏன், உங்க ஆம்பள பசங்க ஃப்ரெண்டு எல்லோரையுமே அப்படி கூப்பிடுறது இல்லையே? அதுவும் பொண்டாட்டிய யாராவது கொஞ்சும்போது ராட்சசி, பிசாசு, பைத்தியம்னு கொஞ்சுவாங்களா? நீங்க தான் எல்லாமே சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னைய திட்டிக்கிட்டே இருக்கணும். அதானே? பொல பொலவென கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது அவள் கண்களில். இது மட்டும் எப்படித்தான் இன்ஸ்டன்டா வருதோ இவளுக்கு. புலம்பிக் கொண்டவன், அடியே ப்ளீஸ் டி, ரொம்ப நொந்து போயிட்டேன் ஏற்கனவே. உன்னைய சமாதானம் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது. என்னைய பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? ஓ, நான் என்ன அவ்ளோ கொடுமைக்காரியா? அவளுக்கே புரியவில்லை அவள் போக்கு. அவள் மனம் அவளை படுத்தி எடுத்தது. அவனோடு சண்டை போட்டு ஊடல் கொள்ள அவ்வளவு ஒரு விருப்பம் அவளுக்கு. குழந்தை பிறந்த பிறகும் கூட சில பெண்களுக்கு உடலில் ஏற்படும் சில மாறுதல்களால் மனமும் அழுத்தமாகி எண்ணங்கள் இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். சண்டை போட வரலடி நானு என கட்டி பிடிக்க வந்தவனை அப்போ என்னைய பார்த்தா சண்டைக்காரி மாதிரி இருக்குதா? பாவமாய் முகத்தை வைத்துக் கொண்டவன், ப்ளீஸ் டி, என்னால முடியல. நான் என்ன கொடுமை பண்றேனா அவங்கள? என கண்ணீர் விட்டு கதறினாள். அவனோ தலையில் அடித்துக்கொண்டு அவளை கண்ணீரை துடைத்துவிட்டு நெஞ்சில் சாய்த்து ஆறுதல் சொன்னான். கொஞ்ச நேரம் மூக்கை சிந்தியவள், நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன்ல என்று ஆரம்பிச்சாளே, அவ்வளவுதான். அவளது வாயை மூட அவசர கதியாய் தன் இதழை கொண்டு பூசினான் அவள் இதழில். கலை. சந்தோஷம் தாங்கவில்லை கலைக்கு. தன் புகுந்த வீட்டு ஆட்கள் நினைத்தது போல தான் கர்ப்பமானதனால் இனி பிரச்சனையே இல்லை, தன் கணவன் தன்னுடன் இனி இருக்கப் போகின்றான் என்று நினைத்தாள். அந்த வீட்டு ஆட்களும் அவளை எந்த குத்தல் பேச்சுக்களும் இல்லாது நல்ல முறையில் நடத்தினார்கள். ஏன், கௌதம் கூட அவளை தாங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நொடி உலகத்திலேயே அவ்வளவு சந்தோஷமாக இருப்பது அவள் மட்டுமே என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று அப்பொழுது அவளுக்கு தெரியவில்லை. பிறந்த வீட்டுக்கும் சொன்னாள். வந்தவர்கள் வாசலிலேயே பார்த்து கிளம்பி போனார்கள். ஆனால் மெதுவாய் இப்பொழுதுதான் அவளுக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. மருத்துவமனை போய் செக் செய்து கொள்ளலாம் என்று போனவள், அங்கு இருக்கும் கர்ப்பவதி பெண்கள் சொன்ன எந்த அறிகுறியும் இல்லை, எந்த எண்ணங்களும் இல்லை. அதை எண்ணியபடியே வந்தவள் தனக்கு ஏன் அந்த தொந்தரவு எதுவும் இல்லை என்று நினைத்தாள். தாய்க்கு போன் செய்து கேட்க எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது உடல்நிலை என்று சொல்லிவிட்டு தாய் அவளுக்காக வேண்டிக் கொள்ள, இங்கு அவளது எடை கூடியது கூட பெரிதாக தெரியவில்லை அவளுக்கு. வயிறு அடிக்கடி வலி கொண்டது. மருத்துவரிடம் போக அவரோ இது நார்மல் தான் என்றார். இதையெல்லாம் தாண்டி மொத்தமாக அவளது குருதி போர்வையை இரவு நனைக்க அவளோ அன்று கலங்கி போனாள். அத்தியாயம் 35. நிரஞ்சனா. இதோடு 3வது முறை மாரில் பால் கட்டிக்கொண்டு அவஸ்தையாய் வலியை அனுபவித்துக் கொண்டு கிடந்தாள். குழந்தையோ பால் குடிக்கவும் இல்லை, இவள் பக்கம் வரவும் இல்லை. குழந்தைக்கு 2 நாளாய் புட்டி பால்தான். இவளுக்குத்தான் காய்ச்சல் இருந்தது. இப்பொழுது இந்த வலியும் சேர்ந்து கொள்ள அழும் குழந்தைக்கு புட்டி பாலை புகட்டி இவளோ எழுந்து பின்பக்கம் போனாள். பின்னே இருந்த பாத்ரூம் பக்கம் போனவள் கதவை திறக்கும் முன்பு வழியில் கத்தி கதறினாள். அவள் சத்தம் கேட்டு வந்தார் பக்கத்து வீட்டு பெண்மணி. வந்தவர் அவளுக்கு உதவி செய்து நல்ல பெயரையும் சம்பாதித்துக் கொண்டு போனார். அதன் பின்பு அடிக்கடி உனக்கு இது நல்லது, உன் குழந்தைக்கு அது நல்லது என்று ஏதாவது சொல்லிக்கொண்டே இந்த வீட்டிற்கு வருவதை வாடிக்கையாக்கிவிட்டார். அதோடு தன் வீட்டில் டிவி கேபிள் சரியில்லை என்று சொல்லி அடிக்கடி வந்தவர் இவளோடு பேச்சை வளர்த்து கொண்டார். இவளுக்கும் இரணியனுக்கும் இடையில் எதுவும் இல்லை என தெரிந்து கொண்டு செந்திலுக்கு தகவலை சொன்னாள். அவனும் தக்க சமயத்திற்கு காத்திருக்க சொன்னான். அவனிடம் ஒரு திட்டம் இருந்தது. தாத்தாவோ அடிக்கடி இங்கு வந்து போனார். இரணியன் வருவது குறைந்து போனது. ஆனால் தாத்தாவிடம் அவனுக்கும் சேர்த்தே உணவை கொடுப்பாள். இவள் அப்படி இருக்க ஒரு நாள் தாத்தா உணவை எடுக்காமல் போய்விட, அதை எடுத்து கொடுத்து விட்டால் அந்த பக்கம் தான் போகின்றேன் என்ற சுசிலாவிடம். சுசிலாவோ போற வழி எல்லாம் தம்பட்டம் அடித்து கொண்டே போனாள்.
இந்த வீட்டுச் சோறு யாருக்கு போகிறது என சொல்லிக்கொண்டு. அதானே, ஊர் நாறிப்போன விஷயம் தானே அது என ஆளாளுக்கு மீண்டும் வாயில் நிரஞ்சனாவை போட்டு மென்றார்கள். குழாயடி தொடங்கி குடும்பம் கூடும் பல இடங்களில் இதுதான் பேச்சாக இருந்தது. இதில் நிரஞ்சனா தான் கொஞ்சம் துவண்டு போனாள். தன்னால் அவன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடக் கூடாது என. அவனோ ஒரு வார காலமாக குழந்தையை பார்க்க வருவதை குறைத்து கொண்டான். தனியே இருக்கும் அவள் வீட்டில் போய் எப்படி அமர என. அப்படி ஒரு நாளில்தான் இரவு பைக்கில் வந்து அவனை நிறுத்திய மாமி, வீட்டுக்கா தம்பி போறீங்க? கொஞ்சம் இந்த பூவை கொடுத்துட்டு போறீங்களா? என்ன தம்பி பார்க்குறீங்க? நிரஞ்சனா புள்ள தான் காலையில ஆசையா பூ வாங்கிட்டு வர சொல்லுச்சு. எல்லாத்தையும் வாங்கினேன். ஆனா அந்த பூவை வாங்க மறந்துட்டேன். அதான் இப்ப போய் வாங்கிட்டு வந்தேன். என் புருஷன் வேற சினிமாவுக்கு கிளம்பி போயிட்டாரு. நான் சீக்கிரம் போகணும் தம்பி. நீங்க கொஞ்சம் இத அவகிட்ட கொடுத்துடுங்களேன். நான் போறேன். மனுஷன் என்னைய விட்டுட்டு போயிடுவாரு. மாமி அரக்க பறக்க ஓட இவனோ பூவோடு அவள் வீட்டு வாசலில் நின்றான். இந்த நேரத்தில் என்ன பூவு வேண்டி கிடக்கு என கீழே போட போனவன், ஆசையா கேட்டுச்சு என்ற குரல் ஞாபகப்படுத்த மனசை உதறி தள்ளிவிட்டு தன் வீட்டிற்கு போய் அமர்ந்தவன் பின்பு கிளம்பி போனான். இரவு 1 மணி என்றும் பாராது அவள் வீட்டிற்கு அவனுக்காகவே காத்திருந்த சுசிலாவின் கணவன் அவளிடம் இரணியன் கிளம்பிய தகவலைச் சொல்ல அவளும் காத்திருந்தாள் நிரஞ்சனாவின் வீட்டு பின்பக்கம். வீட்டிற்கு வந்தவன் கதவு பக்கத்தில் போனதும் கதவை தட்டாமல் ஒரு நொடி நின்றான். உள்ளே குழந்தை அழும் சத்தம் இல்லை. ஒருவேளை தூங்கிவிட்டாளா? மனம் இல்லை திரும்பி போகவுமே. அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் சுசிலா. அவளுக்கு பக்கமே 2 பெண்கள் ஆண்கள் வேறு. சரியாக நின்று கொண்டு இருந்தவன் போனை போட்டான் அவளுக்கு. அவளோ அப்பொழுதுதான் குழந்தையை படுக்கையில் கிடத்திவிட்டு வந்து பார்த்தாள். இந்த நேரத்தில் போன். ஒருவேளை தாத்தாவுக்கு எதுவும் என அட்டன் பண்ணிக்கொண்டு அவன் வாசலில் நிற்கிறேன் என்றதும் வந்து கதவை திறந்தாள். உள்ளே வந்தவன் அவளிடம் பூவை நீட்ட அவள் என்ன என வாங்காமல் பார்க்கும் பொழுதே, ஐயோ திருடன் 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 என்று கத்திக்கொண்டே காத்திருந்த ஆட்கள் இவள் வீட்டிற்கு ஓடி வர அக்கம் பக்கம் லைட்டை போட்டு என்னவென ஓடி வந்து பார்க்க, திருடன் சுசி மாமி வீட்டிலிருந்து இந்த பக்கம் ஓடினான் என்று சொல்லியவர்கள் அனைவருமே நின்றது நிரஞ்சனாவின் வீட்டின் முன்பு. இங்கு யாரும் வரல. சொன்ன நிரஞ்சனாவை பார்த்து அவன் கையில் இருந்த மல்லிகையும் பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்து விட்டு போனார்கள். பலர் திரும்பி திரும்பி பார்த்து கிசுகிசுத்து கொண்டு போனார்கள். அவளோ தலையில் அடித்துக்கொண்டு அவனை முறைத்தாள். அவள் கையில் திணித்தவன் குழந்தையை பார்த்து போனான். மறுநாள் தெருவில் இவர்கள் பேச்சுதான். இருக்கிற தலைவலியில் இது வேறையா என மாமியை இனி அவனிடம் எதுவுமே கொடுக்க வேணாம் என்று சொல்லி வைத்தாள். யாருக்கும் விளக்கம் கொடுக்க அவனுக்கு விருப்பமில்லை. அவசியமும் இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை. முன்பு போல் நிரஞ்சனா விற்கும் உடைகளை வாங்க ஆட்கள் வருவது இல்லை. அண்ணாச்சி கூட என்ன ஏது என கேட்க இவளோ ஆன்லைன் மூலம் மட்டும் விற்கப் போவதாக சொன்னாள். உங்க வீட்டுக்கு அம்மா வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அக்கா என சொல்லி அக்கம் பக்கம் பெண்கள் சொல்ல இவளுக்கு காரணமே இல்லாமல் வேசி பட்டம் வாங்குவது கடுப்பாக இருந்தது. நாட்கள் நகர இவள் இரணியன் வீட்டு பக்கம் போனாலே முன்னால் விட்டு பின்னால் பேசிக்கொண்டனர். இவளும் தாத்தாவை அடிக்கடி தவிர்க்க ஆரம்பித்தாள். அவரை வைத்து வேறு ஊர் தவறாக பேசியது. அன்று ஒரு நாள் தூக்கத்தில் கனவு கண்டு குழந்தையை பார்க்க ஓடி வந்தார் தாத்தா. அதை வைத்து கிழவன் சுகம் கேட்குதா என்று அவள் பெயர் நாறியது. சுசிலா வாயினாள். இதில் சுசிலாவை தேடி பத்திரிகை கொடுக்க வந்தான் ஒருவன் இவள் வீட்டிற்கு. காரணம் அவள் வீடு பூட்டி கிடந்தது என்று. மற்றொரு நாள் அவளிடம் பணம் கொடுக்க வந்தேன், வீட்டில் ஆள் இல்லை என நிரஞ்சனா வீட்டிற்கு வந்து போனான். வந்தவன் தண்ணி கேட்க கொடுப்பது தவறு இல்லை என்று நினைத்தார். ஆனால் தினம் ஒரு முறை ஆட்கள் இவள் வீட்டு பெல்லை அடிக்க ஆரம்பிக்க அங்கு இரணியன் காதுக்கும் இந்த செய்தி போனது. இப்படியே போக தாத்தா வேறு குழந்தையை பார்க்க போக முடியாமல் அவதிப்பட அடுத்த முடிவு அவள் வீட்டிற்கு வந்து அமர்ந்தான் இரணியன். ஏற்கனவே நல்ல பேரு நமக்கு, ஒழுங்கா கிளம்பி போங்க. ஊருக்காக நான் வாழல. குழந்தையை நீ தூக்கிட்டு வா, தாத்தா பார்க்கணும்னு சொன்னாரு என்றான். மணி 12 ஆயிடுச்சு. அவள் சொல்வதையெல்லாம் அவன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. குழந்தையை தூக்கி கொண்டவன் பைக்கில் போக இவளுக்கோ தேவையே இல்லாமல் இரணியனுக்கு தன்னிடம் உரிமை கொடுத்து விட்டதாக தோன்றியது. அவசர அவசரமாய் கிளம்பி போனாள். அன்று இரவு அவளை விடவே இல்லை அவன். தாத்தா சொல்லி கூட கேட்காமல் அவளை அங்கேயே தங்கச் சொன்னான். அவளோ முதல் முறை வீம்பில் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பி போனாள் தன் வீட்டிற்கு.
எப்படியும் பின்னே வருவான் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனாள். வீட்டிற்கு வர தனிமை அவளை வரவேற்றது. குழந்தை இல்லாமல் எப்படி நேரத்தை போக்குவது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. கண்ணீரோடு அழுதாள். சம்பந்தம் இல்லாமல் தன் வாழ்வில் வந்தவன் இன்றைக்கு இவ்வளவு உரிமை எடுத்துக்கொண்டதை எண்ணி கோபம் வந்தது அவள் மேலேயே. அவளுக்கே தெரியவில்லை இரணியன் மீது ஏன் நேராக கோபப்பட முடியவில்லை என்று. நடு ஜாமத்தில் வந்தவன் குழந்தையை அவள் அருகே போடவும் குழந்தையை அணைத்து கொண்டாள். தினமும் குழந்தை அந்த வீடு இந்த வீடு என மாறி மாறி இருந்தது. ஊர்வாய் எப்போதும் போலதான் பேசிக்கொண்டே இருந்தது. அப்படி இருந்த ஒரு நாளில்தான் சுசிலா நிரஞ்சனா வீட்டு வாசலில் நின்று கத்த, அவள் கணவன் வேலு நிரஞ்சனாவின் வீட்டிலிருந்து வந்தான் காலையில் அரைகுறை ஆடையுடன். சுசிலா போட்ட சத்தம் கேட்டு வந்தது ஊர்ஜனம். நிரஞ்சனா மேல் வந்தது சுசிலாவின் கணவனை இவள் வளைத்து போட்டு விட்டதாக பழி சொல்லி. இதயத்தில் இடி இறங்கியது அவளுக்கு. சி, நீ எல்லாம் என்னடி குடும்ப பொம்பளை? அதான் அரிப்பெடுத்து போய் தினம் ஒருத்தன் கூட குடும்பம் நடத்துற இல்ல, அப்புறம் என்ன? என்ன மைத்துக்கிடி இப்படி நாக்க தொங்க போட்டுட்டு அலையிற? சி, 4 குடும்பம் இருக்கிற இடத்துல இந்த சாக்கடை வந்து குடி இருக்குது பாரு. ஐயையோ, வாய் நிறைய அக்கா அக்கான்னு கூப்பிட்டான்னு நம்பி இருந்தேனே, இப்படி என் வாழ்க்கைய பறிச்சுக்க தான் வந்தாளா? சண்டாளி சிறுக்கி, என் குடிய கெடுத்துட்டாளே. இந்த மனுஷனுக்கு எங்க போச்சு புத்தி? இப்படி கண்டபடி ஊர் மேயிற நாய் பின்னாடியெல்லாம் போயிருக்கிறாரே. அவளது வார்த்தையெல்லாம் நின்று கொண்டிருந்த நிரஞ்சனாவின் இதயத்தில் ஈட்டியை இறக்கியது. இத்தனை நாள் வாய் நிறைய அக்கா அக்கா என்று கூப்பிட்டு இப்பொழுது அவள் இப்படியெல்லாம் பேச காலுக்கு கீழே பூமி நழுவுவதைப் போல் இருந்தது. கண்கள் பெருக்கெடுத்து கண்ணீரை ஊற்றிவிடத் தொடங்க, நிக்கிறா பாத்தீங்களா நெஞ்செழுத்தக்காரி? இப்படியே இவ ஊருக்குள்ள விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ஒருத்தர் கூட நிம்மதியா குடும்பம் நடத்த முடியாது. வயசானவன் சின்னவன்னு எதுவும் பார்க்கறது இல்ல, வயசு வித்தியாசம் இல்லாம என்று சொல்லி முடிக்கும் முன்பே அவள் காதோடு சேர்த்து கன்னத்தில் சப்பென்று ஒரு அறை விழுந்தது. கலை. காலையில் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டவள் கால்களுக்கு இடையே எதுவோ பிசுபிசுத்தது. வயிற்று வலி வேறு வந்து தொலைத்தது அவளுக்கு. இரத்த கவுச்சி போர்வையில் அடிக்க எழுந்து கொண்டவள் அறிந்து கொண்ட செய்தி அவளை நடுநடுங்க வைத்தது. கடவுளே என கன்னத்திலும் நெஞ்சிலும் மாறி மாறி அடித்துக்கொண்டு அழுதாள். குளியலறை நுழைந்தவள் ஆடைகளை கழட்டி தூர போட்டு கண்கள் பார்த்ததை நினைத்து நினைத்து அழுதாள். மாமியார் சத்தம் கேட்க உயிரே போனது அவளுக்கு. அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். கடவுளே! அடுத்த அரை மணி நேரத்தில் குளித்து கிளம்பி வந்தவள் யாரிடமும் எதுவுமே சொல்லவில்லை. மாறாக அன்றைக்கு மாமியாருக்கு சுகர் மாத்திரை வாங்க கணவன் போயிருக்க, மாமியார் திருமணம் ஒன்றிற்காக கிளம்பி போனார். வீட்டில் ஆட்கள் இல்லை. இவளோ வேலைக்கு இருந்த அக்காவும் கிளம்பிவிட பக்கத்தில் இருக்கும் குடும்ப மருத்துவரை தேடி போனாள். அவரது கிளினிக் லீவ் என்று சொல்ல இவளோ ஆட்டோவில் அமர்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். ஆட்டோ டிரைவர் என்னவென்று கேட்க பதில் சொல்லவில்லை இவள். தொடர்ந்து அழ ஆரம்பிக்க, அவரோ பக்கத்துல நல்ல கிளினிக் இருக்குதுமா, இந்த அம்மா கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்ச ஆளுதான், நீங்க அங்க போய் பாருங்க என்று அழைத்து போனார். அவள் கொஞ்சம் கூட எதிர்பாராத அதிர்ச்சிகள் பல அங்கு அவளுக்கு காத்திருந்தது. சுவாதி. குருவுக்கு பகல் முழுவதும் வேலை பெண்ட் எடுத்தது. காலையில் போனை எடுத்து அவளுக்கு மெசேஜ் செய்தவன் தொடர் வேலைகள் இருக்கவும் போனை தொடவே இல்லை. அடுத்து மதியம் லஞ்சோ மீட்டிங் ஆட்களோடு போக அவனால் பேச முடியவில்லை மனைவியிடம். சுவாதியும் குழந்தையுடன் இருக்க நேரம் போனது தெரியாமல் இருந்தாள். இந்த கொடுமையில் மாலை வீட்டிற்கு வந்த அத்தை அவளோடு வந்து அவளது அறையில் படுத்து கொண்டார். இவனும் இரவு வரவில்லை. கோபத்தில் இருந்தவளுக்கு குரு வீடியோ கால் பண்ண முதல் 2 முறை கண்டும் காணாமல் விட்டவள் 3வது முறை எடுத்து விட்டாள். பக்கத்தில் அத்தை இருக்க, குழந்தை கையில் படுத்திருக்க இவளால் நகர்ந்து போக முடியவில்லை. அவனோ அமைதியாக இருக்க இவளுமே அமைதியாக இருந்தாள். ஆனால் இவளது கோப முகத்தை பார்த்தவன் சாரி கேட்பதற்கு பதிலாக அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். வாயை திறந்து அவளால் பேச முடியாத போதும் மெதுவாக பேச அவனோ கேட்கவில்லை என்று சொன்னான். கடுப்பாகி ஸ்பீக்கர் பகுதியை வாய்ப்பக்கம் வைத்து பேச, பக்கத்தில் அத்தை வேறு தூங்கு சுவாதி, இந்த நேரத்தில் என்ன போன் பேசிக்கிட்டு இருக்கிற என்று கேட்டு திரும்பி படுத்து கொண்டார். அமைதியாக வாயை மூடிக்கொண்டாள். இருவரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவளோ மெதுவாய் கண்களை மூடி நாணினாள் அவன் பார்வையினாள். அப்படியே அவனுக்கு முத்த செய்கையை கொடுத்தவள் முகத்தை மூடிக்கொண்டாள் கைகளால் வெட்கமா. சில நிமிடங்கள் கடக்க அவளோ என்ன எந்த சத்தமும் இல்லை என பார்க்க அவனோ தூங்கிக் கொண்டிருந்தான்.